வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜாஃபர் சாதிக்குடைய இந்த இஷ்யூ இருக்குல்ல, போதைப் பொருள் கடத்தல் விவகாரம். ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் என்ஆர்ஐ விங்கில் அவர் பொறுப்பாளராக இருந்தது. அதனை எதிர்த்து அரசியல் பண்ணது யார்? அதிமுகவா பாஜகவா? யார் இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் கரெக்டாக அரசியல் பண்ணி ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு. அதிமுகவினர் நேற்று சோசியல் மீடியாவில் என்ன பதிவு போட்டாங்க அப்படின்னா, ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி, அவருடைய போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி, அவருடைய அந்த தொடர் அழுத்தங்கள் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு அதிமுகவினர் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஒரு ஏஜென்சி, பாஜக தான் சென்ட்ரலில் ஆட்சியில் இருக்கு. உடனே ஸ்டிக்கர் ஒட்ட பார்க்குறாங்க. இவ்வளவு நாள் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு திமுக தான் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவும் மத்திய அரசாங்கத்துடைய அந்த ஆக்ஷனுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாஜகவும் பதிவுகள் போட பெரிய டிபேட் நடக்குதுங்க. ஒரு அப்சர்வராக, ஒரு பார்வையாளராக, ஒரு ஓட்டு போடக்கூடிய ஒரு மனிதனாக நான் தமிழக அரசியலை கவனிக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அண்ணாமலை எடுத்துக்கலாம். அண்ணாமலை இந்த விவகாரம் நடந்த உடனேயே அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சமூக வலைதளத்தில் ஃபஸ்ட்டு பதிவு போடுறாரு. பதிவு போட்ட பிறகு பிரத்யேகமாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த வீடியோவில் ஜாஃபர் சாதி குறித்து, அவர் திமுகவில் இருக்க வகித்து வந்த பொறுப்பு, திரைத்துறையில் அவருக்கு எவ்வளவு ஒரு தொடர்பு இருக்குது, இது குறித்தெல்லாம் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த வீடியோவுக்கு ஆங்கிலத்தில் சப்டைட்டில் கொடுக்குறாரு. மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகுது அந்த வீடியோ. கிட்டத்தட்ட 3 மில்லியன் பேர் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. இது ஒன்று நடக்குது. இது முடிந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டார். அண்ணாமலை பிரத்யேகமாக வீடியோ ரிலீஸ் பண்ணார்ல, அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் திமுக அரசாங்கம் இந்த போதைப் பொருளை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்க, போதைப் பொருள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, திமுக அரசாங்கத்தை கண்டித்து ஒரு போராட்டம் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் ஒரு போராட்டத்தை அதிமுக நடத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய 12ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவில் அந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சில வாசகங்களை ஆட் பண்ணியிருக்காரு. சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை ஆட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தமிழக ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து ஆக்ஷன் எடுக்கணும், போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னரை சந்திச்சிருக்காரு. இதெல்லாம் அதிமுகவுடைய சைடு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் மாலை 3:30 மணி போல அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும். இந்த போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து ஒரு பெரிய போராட்டத்தை பாஜகவும் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோங்க. இதுதான் பாஜகவுடைய சைடு, அதிமுகவுடைய சைடு. சுமந்த் சி ராமன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, இந்த ட்ரக் இஷ்யூவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூப்பராக இதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சட்டப்பேரவையில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி உண்மையான ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவகாரத்தில் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சுமந்த் சி ராமன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. இப்போ இதுதான் ஒரு பெரிய டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது ஸ்பெசிஃபிக்காக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய செயல்பாடை பாராட்டுறாங்க. அப்போ இவ்வளவு காலம் எதிர்கட்சியாக அதிமுக ப்ராப்பராக செயல்படலையா அப்படிங்கிற சில கேள்விகளும் முன்வைக்கப்படுது. நார்மலாக ஒரு அப்சர்வர் அப்படிங்கிற ஒரு முறையில், பார்வையாளர் அப்படிங்கிற முறையில் நான் என்ன பார்க்குறேன்னா, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்டாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர் கன்சிஸ்டண்டாக குரல் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. திமுக ஃபைல்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறது, திமுக ஃபைல்ஸ் பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் குறித்து அவரே ஆட்டோமேட்டிக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இலவச வேட்டி விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட போயிட்டு அந்த புகாரை முன்வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிற்றால இருக்கக்கூடிய, கோவை சிற்றால இருக்கக்கூடிய ஒரு லேபில் நாங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தோம். அதில் ஒரு முறைகேடு நடந்தது தெரிய வந்திருக்கு இந்த இலவச வேட்டி வழங்கக்கூடிய ஸ்கீமில் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற நிறையா ஸ்கேம் குறித்தெல்லாம் பேசுகிறாரு அண்ணாமலை. அப்போ தமிழக அரசியலில் கடந்த 2.5 வருடங்களாக 3 வருடங்களாக கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னா தொடர்ந்து அண்ணாமலை களத்தில் இருக்காது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியுது. இப்போ அதிமுகவை எடுத்துக்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் அவங்க ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ஓரளவு நல்லா செயல்பட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடி வரைக்கும்
பெருசாக எந்த ஒரு தாக்கத்தையும் அவங்க ஏற்படுத்தலை. இத்தனைக்கும் சட்டப்பேரவையில் அவங்க பிரதான எதிர்க்கட்சியாக வந்து இருக்காங்க. அப்படி இருந்தும் கடந்த 2 வருடங்களாக, கடந்த 30 மாதமாக திமுக அரசாங்கத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் பெருசாக அவங்க ஒரு ஊழல் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணுறதோ, இல்லை அவங்களாவே இந்த ஊழல் குறித்து ஒரு ஆய்வுகளை நடத்தி அது குறித்து எக்ஸ்போஸ் பண்ணுறது, இது மாதிரி எதையும் அதிமுக வந்து பண்ணலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் விவகாரம் வந்திருக்கு. இதில் வந்து திமுகவை எதிர்த்து கடுமையாக போராடிக்கு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை கன்சிஸ்டண்டாக தமிழக அரசியலில் இருக்காரு. தேர்தல் வரப்போது, தேர்தலுக்கு முன்பாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அப்போ இதில் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிமுகவுக்கு இருக்கா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து அதிமுக பயணிச்சாங்க அப்படின்னா அது பர்ஃபெக்ட் தான். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அமைதியாயிட்டு 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடங்குறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் தூங்கி எந்திரிச்சாங்க அப்படின்னா அதுதான் தப்பு அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து அண்ணாமலை மாதிரி கன்சிஸ்டண்டாக ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்கியிருக்க முடியும் அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு. அதிமுக இப்போ இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் காட்டக்கூடிய இந்த விவகாரம், அவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு, கவர்னரை சந்திக்கிறது, இதெல்லாம் ஏன் 1 மாதம் முன்னாடி வரைக்கும் இல்லை அப்படிங்கிறதா ஒரு பிரதான கேள்வி. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு அண்ணாமலை கடிதம் எழுதுறாரு. 22 மீனவர்கள், புதுக்கோட்டையை சேர்ந்த 22 மீனவர்கள் மற்றும் அவங்களுடைய 3 படகுகளை இலங்கை கடற்படை வந்து பிடிச்சி வச்சுக்கிச்சு. அந்த 22 பேரை வந்து கைது பண்ணிருச்சு. உடனடியாக மத்திய வெளியுறவுத்துறை வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகி அவங்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற கடிதத்தை இப்போ வந்து எழுதியிருக்காரு. பாஜகவினர் அதிமுகவை பார்த்து 2 கேள்வி எழுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் பாஜக வந்து வேலை பார்த்தாங்க. குஷ்பு அவர்கள் வேலை பார்த்தாங்க. பாஜகவுக்கு அந்த தொகுதியை வந்து ஒதுக்குறதுக்கு பதிலாக ஏன் வந்து பாமகவுக்கு ஒதுக்குனீங்க? அந்த தொகுதியை கேட்டுக்கு இருந்த பாஜகவுக்கு ஒதுக்கலை, அந்த தொகுதியே கேட்காத பாமகவுக்கு எதுக்கு ஒதுக்குனீங்க? அப்போ அங்கேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போறாரு. அவர் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சா? அதனால தான் பாஜகவுக்கு தேர்தல் வேலை செய்த பாஜகவுக்கு வந்து அந்த சீட்டை வந்து ஒதுக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பெரிய ஊழல் நடந்திருக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் கைது செய்ய போகிறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஸ்மார்ட் சிட்டி ஊழல் தொடர்பாக ஒரு கமிஷனை வந்து போட்டார் விசாரிக்கிறதுக்காக. டேவிதார் ஆணையத்தை வந்து போட்டார். அவங்களும் விசாரித்து எந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இந்த ஸ்மார்ட் சிட்டி இந்த ஊழலில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு ஆய்வுகளை நடத்தி விசாரித்து ஒரு பெரிய ரிப்போர்ட்டை வந்து தமிழக அரசாங்கத்துக்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. ஏன் இப்போ வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடலை? யாரை வந்து காப்பாற்ற பார்க்குறீங்க? திமுக யாரை காப்பாற்ற பார்க்குது? அப்போ இதனால தான் திமுகவையும் அதிமுகவையும் நாங்கள் பங்காளி கட்சிகள்னு சொல்கிறோம். திராவிட கட்சிகளுக்கு எதிரான மாற்று பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. இப்போ இந்த டாபிக் விவாத பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.